பிரேமலதாக்கா வந்து கிராமப்புற பெண்களுக்கு அந்த 100 நாள் திட்டம் இந்த பட்ஜெட்ல இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான நியூஸா பரப்பிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க கிராமம் வாரியாக பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு எந்த அறிவிப்பும் இல்லை. அது வந்து இன்னைக்கு கட்சிக்கு அப்பாற்பட்டு அனைவருக்கும் சமமாக பகிர்ந்து தரப்படும் என்ற எந்த அறிவிப்புமே கிடையாது. 100 நாள் வேலை வாய்ப்பை நம்பி இருக்கும் எத்தனையோ கோடி பெண்களுக்கு அந்த அறிவிப்பு இல்லாதது எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அக்கா பிரேமலதாக்கா, நேத்து பட்ஜெட்டை வாசிக்க சொல்ல நல்லா தூங்கிட்டீங்களா? உங்க கூட்டணியில் இருக்கீங்களே டிஎம்கே, அந்த டிஎம்கேவா அந்த 125 நாள் வேலை திட்டத்தை எதிர்த்தாங்க. எங்களால பாதி பணம் எங்களால கொடுக்க முடியாது, டப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா விஜய் அண்ணா தலைமையிலான அரசு வந்து நேத்து பட்ஜெட் வாசிக்க சொல்ல அந்த 125 நாள் வேலை முடியும் போது இன்னும் அந்த கிராமப்புற பெண்களுக்கு எக்ஸ்ட்ரா 25 நாள் வேலை செய்வதற்கு பட்ஜெட்டை ஒதுக்கியிருக்காங்கக்கா. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒரு பட்ஜெட் கூட உங்களுக்கு நல்ல பட்ஜெட்டா தெரியாது, கண்டிப்பா தெரியாது. ஏன்னா டிஎம்கே கிட்ட டப்பு வாங்கிருக்கீங்களா, அதனால உங்களுக்கு எதுவுமே நல்லதா தெரியாது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அக்கா பிரேமலதாக்கா, நீங்க இருக்குது விஜயகாந்த் சாரு கஷ்டப்பட்டு உருவாக்கின கட்சி. அந்த கட்சியை நிமிர்ந்த இடத்துக்கு கொண்டு போங்க, தலைகுனிய விட்டுறாதீங்க. நேத்து நீங்க அந்த பட்ஜெட்டை பார்த்துருக்க மாட்டீங்க போல, தூங்கிட்டு இருந்தீங்க போல. அந்த பட்ஜெட்டை நான் கீழே போடுறேன், பார்த்துக்கோங்கக்கா. கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம். தமிழ்நாடு திட்டத்தின் புதிய நிதி பங்கீடு முறையால் மாநிலத்தின் நிதி நிலைக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. மொத்த திட்ட நிதியில் மாநில அரசின் பங்களிப்பாக இதுவரை இல்லாத வகையில் 40% நிதியை ஏற்க வேண்டிய கட்டாயம் மாநில அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. மாநில அரசு இந்த நிதி பங்கீட்டு முறையான மறுபரிசீலனை செய்யுமாறு ஒன்றிய அரசிடம் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளது. எனினும் ஊரக ஏழை மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை பெரிதும் சார்ந்திருப்பதை கருத்தில் கொண்டு மாநில அரசின் இதுவரை இல்லாத அளவிலான 5057 கோடி ரூபாய் பங்களிப்புடன் மொத்தம் 12,642 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு இத்திட்டத்தின் செயல்படுத்த அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. மேலும் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 150 நாட்கள் வேலை வாய்ப்பை வழங்கும் அரசின் கொள்கை நிறைவேற்றும் நோக்கில் வெற்றி 150 என்ற முன்முயற்சியை அரசு செயல்படுத்தும். இதன் கீழ் 125 நாட்கள் வேலை வாய்ப்பை நிறைவு செய்துள்ள நலிவற்ற மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாட்கள் வேலை வாய்ப்பு அரசு வழங்கும். இதன் மூலம் அந்த குடும்பங்களுக்கு மொத்தம் 150 நாட்கள் வேலை வாய்ப்பு வழங்கப்படும். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அரசு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறது.